என்னது மதன் கௌரியுடைய சேனலுக்கு காப்பிரைட் வந்ததா? காப்பிரைட் அப்படின்னா என்னது? இப்போ நம்ம ஒரு வீடியோ பண்றோம். இப்போ நான் வந்து பேசிட்டு இருக்கேன். நான் வந்து இன்னைக்கு வந்து மதன் கௌரியை பற்றி பேசுறேன் அப்படின்னா எனக்கு இந்த வீடியோக்கு காப்பிரைட் வரும். ஏன்னா மதன் கௌரிங்கிறது வந்து ஒரு பிரபலமான யூடியூபர். ஏன்னா நம்ம இன்னொருத்தங்களுடைய ஒரு கண்டென்ட், இன்னொருத்தங்களுடைய பேரு, இன்னொருத்தங்களுடைய வீடியோ, இன்னொருத்தங்களுடைய போட்டோ யூஸ் பண்ணா கூட யூடியூப் நமக்கு வந்து காப்பிரைட் தரும். ஏன்னா அவங்க ஓன் வீடியோ, அவங்க ஓன் சாங், அவங்க சொந்த போட்டோவை நம்ம சேனல் எடுத்து போட்டோம் அப்படி நமக்கு வந்து காப்பிரைட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ஒரு வார்த்தை யூஸ் பண்ணாரு மதன் கௌரி. என்ன வார்த்தைன்னு பாத்தீங்கன்னா பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை யூஸ் பண்ணதுக்காக மதன் கௌரியுடைய சேனலுக்கு காப்பிரைட் வந்து நம்முடைய 2 கார்ப்பரேட் கம்பெனி வந்து கொடுத்துருக்காங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோல பேச போறோம். உங்களுக்கு ஆச்சரியமா இருக்குல்ல? வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். அதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க மதன் கௌரியுடைய ஃபேனா இருந்தீங்கன்னா என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா வீடியோவை ஃபுல்லா பாருங்க. பள்ளிக்கட்டு சபரிமலைக்குங்கிற வார்த்தை வந்து காமன் வேர்டு. ஸோ அது ஒருத்தங்க மட்டும் இல்லை, எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. நிறைய பாடல்கள் இருக்கு. ஸோ நான் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன், சபரிமலை வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை தான். அதே வார்த்தையை தான் மதன் கௌரி வந்து யூஸ் பண்ணாரு அந்த வீடியோ ஸ்டார்ட் ஆகும்போது. ஸோ நீங்க பார்த்துருப்பீங்க, நீங்க மதன் கௌரியை ஃபாலோ பண்றீங்கன்னா அவர் வந்து பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு வீடியோ பார்த்துருப்பீங்க, அதுக்கு கார்ப்பரேட் ஆகிற அந்த வீடியோவும் பார்த்துருப்பீங்க. ஸோ இதை பற்றி நான் ஏன் பேசுறேன் அப்படின்னா, இப்போ கூட நான் வந்து பள்ளிக்கட்டு சபரிமலைக்குன்னு நான் சொன்னேன், மதன் கௌரிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணேன். சோ அந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணதுக்காக எனக்கு வீடியோஸும் காப்பிரைட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிறைய வார்த்தைகள் இருக்கு, நம்ம நிறைய வார்த்தைகள் யூஸ் பண்றோம். சோ எல்லா வார்த்தைகளுக்கும் காப்பிரைட் கொடுக்கணும் அப்படின்னா மதன் கௌரி சொல்லியிருந்தாரு. நான் அந்த வீடியோஸ் பார்த்துட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, ஹலோ அப்படிங்கிற வார்த்தை வந்து எல்லாருமே காமனா யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை தான். அந்த வார்த்தையை நான் யூஸ் பண்ணேன்னா அதுக்கு எப்படி நீங்க காப்பிரைட் தர முடியும்? காமனான வார்த்தைகளை வந்து யூஸ் பண்றதுக்கு காப்பிரைட் வருது. மதன் கௌரிங்கிறது வந்து அவருடைய சேனல், அவருடைய நேம், அவர் நிறைய சேனலை யூஸ் பண்றாரு. அவருடைய எல்லா வீடியோஸ்லயும் மதன் கௌரிங்கிற பேஜை யூஸ் பண்றாரு. சோ அதே வார்த்தையை எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க, நானும் யூஸ் பண்றேன். நிறைய பேர் அவருடைய வார்த்தைகள், அவருடைய பேரை யூஸ் பண்ணியிருப்பீங்க, அவருடைய போட்டோஸை யூஸ் பண்ணியிருப்பீங்க. சோ அப்படி யூஸ் பண்ணும்போது நம்ம அதுக்கு வந்து காப்பிரைட் வந்து தர முடியாது. சோ காப்பிரைட்ங்கிறது வந்து இப்ப எதுக்கெல்லாம் காப்பிரைட் கிடைக்கும்னு தெரியல. நிறைய வார்த்தைகள் நம்ம பேசுறோம் யூடியூப்ங்கிற பிளாட்ஃபார்ம்ல நிறைய பேர் வந்து மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து சம்பாதிக்க தான் வருவாங்க. என்ன கூட பாருங்க, நான் முதல் வந்து எதுக்கு ஆரம்பிச்சேன் அப்படின்னா, எனக்கு வந்து பேசுற டேலண்ட் இருக்கு, நான் வந்து பேசுறேன், என்னுடைய வாய்ஸ் வந்து நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொன்னதால அதை நிறைய பேருக்கு காட்டணும், என்னுடைய வாய்ஸ் நிறைய பேருக்கு தெரிய வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஸ்டார்ட் பண்ண யூடியூப் சேனல். ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல்ல நமக்குன்னு சொல்லக்கூடிய சில நல்ல விஷயங்கள் வரும்போது அதை விட முடியல. அதே மாதிரி தான் அவரும் கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமா யூடியூப்ல இருக்காரு. அந்த ஸ்டார்டிங்லேயே வந்து அவர் யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகளுக்கு காப்பிரைட் கொடுத்திருந்தாங்கன்னா இன்னைக்கு அவர் இந்த அளவுக்கு வளர்ந்திருக்க மாட்டாரு. இன்னைக்கு வந்து ஜஸ்ட் சிங்கிளான ஒரு வார்த்தை பள்ளிக்கட்டு சபரிமலைக்குங்கிற அந்த ஒரு வார்த்தைக்காக சோனி மியூசிக்கும் சரிகமபாவும் அதுக்கு வந்து காப்பிரைட் கொடுத்திருக்காங்க. அப்போ நம்ம இன்னைக்கு கவனமா தான் இருக்கணும். நான் எவ்வளவு வீடியோஸ்ல வந்து முன்னாடி, நான் கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் முன்னாடி நான் வந்து நிறைய வீடியோஸ்ல வந்து மியூசிக் வந்து யூஸ் பண்ணும்போது யூடியூப்ல இருந்து எடுத்து தான் நான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு தெரியாது காப்பிரைட் மியூசிக் வந்து இருக்கு, நம்ம நான் காப்பிரைட் மியூசிக் நமக்கு யூடியூப்லயே இருக்கு. நான் இப்போ அதான் யூஸ் பண்றேன். முன்னாடி வந்து ஏதோ ஒரு மியூசிக் எடுத்து போடும், எனக்கு அந்த வீடியோஸ் எல்லாமே காப்பிரைட்ல தான் இருக்கு, எனக்கு அதுக்கு வந்து ரெவென்யூ எதுவுமே வராது. அதே மாதிரி தான் நம்முடைய மதன் கௌரி யூஸ் பண்ண அந்த ஒரு வார்த்தைக்காக அவருக்கு அந்த வீடியோஸுக்கு ரெவென்யூ வராது. ஆனா அந்த ரெவென்யூ யாருக்கு போகும்? அந்த காப்பிரைட் ஓனருக்கு. அவருடைய சொந்த வார்த்தை தானே யூஸ் பண்றாரு, வேற எதுல காப்பி அடிச்சு போடல, அவருடைய வாயில இருந்து அந்த வார்த்தையை அவரா பேசுறாரு. எனக்கு ஆச்சரியமா இருக்கு, எனக்கு புரியல எதுக்காக இந்த காப்பிரைட் கொடுக்கணும், தேவையே கிடையாது இந்த காப்பிரைட். சிரிப்பு தான் வருது, உண்மையாவே செலவு பண்ண சிரிப்பு தான் வருது. எவ்வளவு பேர் எவ்வளவு வார்த்தைகளை வந்து யூஸ் பண்றாங்க, எவ்வளவு வார்த்தைகளை யூஸ் பண்றாங்க, அப்புறம் வந்து எவ்வளவு வீடியோஸ் யூஸ் பண்றாங்க, சின்ன சின்ன கிளிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க. அவங்களுக்கெல்லாம் காப்பிரைட் வந்து சிலவங்களுக்கு வருது, சிலவங்களுக்கு வரல. நம்ம ரீல்ஸ் எல்லாம் மேக் பண்ணும்போது சினிமா பாட்டை யூஸ் பண்றாங்க. நான் கூட ஒரு ரீல்ஸ் நேற்றுக்கு மேக் பண்ணும்போது ஒரு சினிமா பாட்டை யூஸ் பண்ண, ஒரு மியூசிக்கை யூஸ் பண்ண, எனக்கு காப்பிரைட் வந்து நான் அதை அப்லோட் பண்ணல. சத்தியமா எனக்கு உண்மையிலே புரியலைங்க. எனக்கு இந்த காப்பிரைட் மேட்டர் கிளியரா புரியல. எதுக்கு கொடுக்கணும்? தேவையே இல்லையே, கொடுக்கறதுக்கு எந்த விதமான ஒரு அதுல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்க வீடியோவை யூஸ் பண்றது, அடுத்தவங்க போட்டோ யூஸ் பண்றது, அடுத்தவங்க கண்டென்ட் யூஸ் பண்றது காப்பிரைட் ஓகே.
தன்னுடைய சொந்த வாயால அந்த வார்த்தையை யூஸ் பண்ண அவருக்கு எதுக்கு காப்பிரைட் கொடுக்கணும் அப்படிங்கறத கேட்கும்போது எனக்கு ஒரு பக்கம் வந்து சிரிப்பு வருது, ஒரு பக்கம் பயமா இருக்கு. ஏன்னா நான் கூட எவ்வளவு வார்த்தைகள் யூஸ் பண்ணியிருக்கேன், நான் கூட நிறைய வார்த்தைகள் நானும் வீடியோஸ் போட்டோஸ் எல்லாம் நானும் யூஸ் பண்ணியிருக்கேன். அவரு வேணும்னு சொல்லிட்டு பண்ணல, அவரு இதுக்கு காப்பிரைட் வரும்னு நினைச்சு பண்ணிருக்க மாட்டாரு. அவரு சும்மா பேசினாரு, நார்மலா தான் பேசினாரு, அதுக்கு காப்பிரைட் வந்தது. அது கொஞ்சம் கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல தான் இருக்கு. மதன் கௌரிக்கே இப்படின்னா நம்மள மாதிரிப்பட்ட ஒரு சின்ன யூடியூபர்ஸ்க்கு இப்ப எந்த அளவுக்கு காப்பிரைட் கொடுக்கணும், எந்த அளவுக்கு காப்பிரைட் வரும் தெரியல. நான் இப்ப என்ன மதன் கௌரின்னு யூஸ் பண்ணேன், நானும் பள்ளிக்கட்டு சபரிமலைக்குன்னு யூஸ் பண்ணேன், நானும் நிறைய வார்த்தைகள் யூஸ் பண்ணேன். ஸோ இதுக்கெல்லாம் காப்பிரைட் வருமானு தெரியல, வந்தாலும் ஐ டோன்ட் கேர். ஆனா பள்ளிக்கட்டு சபரிமலைக்குங்கிற வார்த்தைக்கு தான் காப்பிரைட் வருதுன்னா அதுக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுக்கணும். அது நீங்க ஏன் யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வார்த்தை நீங்க யூஸ் பண்ணக்கூடாதுன்னா அதனால ஏன் யூஸ் பண்ணக்கூடாது, அதுல என்ன இருக்கு அப்படிங்கறத வந்து சொல்லணும். ஸோ இப்ப பள்ளிக்கட்டு சபரிமலைக்குன்னு சொல்றாரு. சபரிமலைங்கிறது ஒரு இடம், எவ்வளவு இடம் இருக்கு. நம்ம கன்னியாகுமரி பற்றி பேசுறோம், சென்னையை பற்றி பேசுறோம். சென்னைங்கிற வார்த்தை வந்து நிறைய பேர் யூஸ் பண்றாங்க. மிக்ஜாம் புயலுங்கிற வார்த்தை நிறைய பேர் யூஸ் பண்றாங்க. இப்ப நம்ம மதுரை பற்றி பேசுறோம், மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுங்கிற வார்த்தை வந்து நிறைய பேர் யூஸ் பண்றாங்க. அது யூடியூப்ல அதுக்கு வந்து காப்பிரைட் யாருமே கொடுக்கல. ஜஸ்ட் ஒரு பள்ளிக்கட்டு சபரிமலைங்கிற வார்த்தைக்கு காப்பிரைட் கொடுத்திருந்தாங்க. ஆச்சரியமா இருக்கு. அதாவது விடை தெரியாத ஒரு புதிரா இருக்கு. உண்மையாவே இந்த மதன் கௌரிக்கு அந்த சேனலுக்கு காப்பிரைட் வந்துன்னு சொன்ன உடனே எனக்கு ஒரு ஆச்சரியமா இருந்தது, இது ஏன் கொடுத்தாங்க அப்படிங்கிறது. அப்படி பார்த்தா யூடியூப்ல எல்லாத்துக்கும் தான் கொடுக்கணும் காப்பிரைட், எல்லா வார்த்தைகளும் காப்பிரைட் கொடுக்கணும். ஏன்னா எல்லா வார்த்தைகளும் எல்லா மக்களும் யூஸ் பண்றதுதான், எல்லா வீடியோஸ்லயும் வரதுதான் காமன் வேர்ட்ஸ் தான். அப்படி பார்த்தா யாருமே யூடியூப்ல ரன் பண்ண முடியாது, யாருமே யூடியூப்ல சம்பாதிக்க முடியாது, யாருமே யூடியூப்ல வந்து வளரவே முடியாது. அப்படி பார்த்தா நீங்க ஸ்டார்டிங்லேயே நிறைய வார்த்தைகள் மதன் கௌரி யூஸ் பண்ணிருப்பாரு, நிறைய வார்த்தைகள் யூஸ் பண்ணிருப்பாரு. ஸ்டார்டிங்லேயே அவர் சொல்ற மாதிரி ஹலோ எவ்ரி ஒன் யூஸ் பண்ணிருப்பாரு, அப்பா அம்மா அப்படிங்கிற வார்த்தைகள் எல்லாமே நமக்கு பாடல்களை வருது. மதுரை மீனாட்சி அம்மன் அப்படிங்கிறது வந்து நிறைய பாடல்களை வருது. சென்னையை பற்றி நிறைய சாங்ஸ் வருது. தளபதி விஜய் பற்றி பேசுறோம், தளபதி விஜய் பற்றி நிறைய பாடல்கள் வருது, நிறைய சாங்ஸ் வருது. நம்ம அஜித்தை பற்றி பேசுறோம், ஒரு அரசியல்வாதியை பற்றி பேசுறோம், அவங்கள பற்றி எவ்வளவோ வீடியோஸ் இருக்கு, எவ்வளவோ வார்த்தைகள் இருக்கு. அதுக்கெல்லாம் கொடுக்க வேண்டியது காப்பிரைட். ஜஸ்ட் ஒரு பள்ளிக்கட்டு சபரிமலைக்குங்கிற வார்த்தை கொடுக்கணுமா? ஜஸ்ட் ஒரு பள்ளிக்கட்டு சபரிமலைக்குன்னு அவரு சொன்ன அந்த வார்த்தை காப்பிரைட் கொடுத்தது லூசர்ஸ். எனக்கு உண்மையாவே சிரிப்பு தான் வருது. நீங்க அந்த மதன் கௌரியோட சேனலை ஃபாலோ பண்றீங்கன்னா அந்த வீடியோஸை பாருங்க. எனக்கு அது உண்மையாவே எனக்கு அது ஆச்சரியமாகவும் எனக்கு ஏன் கொடுக்கணும் அப்படிங்கிறத மாதிரி தான் இருக்கு. ஸோ நான் வளவலன்னு பேச விரும்பல, அது கிளியர் ஆகும் அப்படிங்கிற மாதிரி மதன் கௌரி நம்புறாரு. நானும் அவருடைய வீடியோஸை பார்க்குறேன், அது கிளியர் ஆகணும். அந்த டவுன்லோட் ஆப்ஷன் வந்து ஹைட் ஆன மாதிரி இருக்கு அப்படிங்கன்னா அது வந்து காப்பிரைட் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவருக்கு ஒரு மெயில் வந்திருக்கு, அந்த மெயில சொல்றாங்க அந்த வீடியோஸுக்கான ரெவென்யூ வந்து அவங்க எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனா மதன் கௌரி சொல்றது பிரச்சனை கிடையாது, ஒரு வீடியோஸுக்கு எனக்கு ரெவென்யூ வரலன்னா பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி மதன் கௌரி சொல்றாரு. ஸோ அப்போ இந்த யூடியூப்ல வந்து நம்ம எந்த விதமான வார்த்தைகளும் யூஸ் பண்ணாம ஜஸ்ட் செய்கை மூலம் மட்டும் பேசணும். இப்படி நம்ம அந்த பொம்மைகள் ஸோ இருக்கு அதே மாதிரி வந்து நம்ம எந்த விதம் பேசாம ஜஸ்ட் வெறும் வாய்ஸ் வராது, ஆக்ஷன்லேயே பேசி மக்களுக்கு புரிய வைக்கணும், அப்பதான் மக்களுக்கு புரியும் அப்படிங்கிற மாதிரி யூடியூப் சொல்றாங்க. நானும் சொல்றேன் பள்ளிக்கட்டு சபரிமலைக்குன்னு. நாளைக்கு எனக்கு காப்பிரைட் வந்தோம்னா நான் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன், ஆனா அவரு கவலைப்படுவார். மதன் கௌரி கண்டிப்பா அதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணுவாரு, அவர் ஃபீல் பண்ணுவார். ஏன்னா அவருடைய லைஃப் இதுல தான் இருக்குது. அதுல கை வைக்கும் போது கண்டிப்பா அவர் கேட்க தானே செய்வாரு. நான் கேட்க மாட்டேன், எனக்கு அது மாதிரி பிரச்சனை கிடையாது. எனக்கு நீங்க காப்பிரைட் தந்தீங்க அப்படின்னா நான் ஃபீல் பண்ண மாட்டேன், அவர் ஃபீல் பண்ணுவார். ஸோ நான் ஃபீல் பண்ணேன், அதை கேட்கும்போது எனக்கு ஃபீலிங் ஆயிருந்தது. மதன் கௌரியோட சேனலுக்கு காப்பிரைட் வந்து சொன்னா எனக்கு ஃபீலிங் ஆயிருந்தது. யூடியூப் பண்ணக்கூடிய இந்த காப்பிரைட் மேட்டர்ஸ் எல்லாமே வந்து நமக்கு வந்து கண்மூடித்தனமா நம்ப முடியாது. எதுக்கு தருவாங்கன்னு தெரியாது, எதுக்கு தரமாட்டாங்கன்னு தெரியாது. சிலவங்க வந்து ஒரு வீடியோ ஒரு படத்தை ஃபுல்லா டவுன்லோட் பண்ணி போடுவாங்க, அதுக்கு காப்பிரைட் வராது. சிலவங்க வந்து சொந்தமா ஒரு படத்தை மேக் பண்ணி ஒரு சின்ன ஒரு ரெண்டு மூணு வார்த்தைகளோ 2-3 மியூசிக்கோ எடுத்து போட்டிருப்பாங்க, அதுக்கு கொடுப்பாங்க ஃபுல் காப்பிரைட் ஸ்ட்ரைக் பிளாக். ஸோ அந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் நம்ம சொல்ல தோணுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்டிஸ் ஃபார் மதன் கௌரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த வீடியோவோட நான் கிளம்புறேன். நாளைக்கு மறுபடியும் இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். பாய்.